எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். டிப்ஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் மொக்கையாக இருக்கிறனால வியூஸும் கம்மியாயிடுச்சு எனக்கு. சாரி, என்னோடய ஹெல்த்துனால தான் நான் போட முடியல. இப்போ பழையபடி திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சேஃப்டி பின்னெல்லாம் இந்த மாதிரி ஒரு பேங்கிளில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அவசரத்துக்கு நம்ம தேடவே வேண்டாம். இந்த பாக்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்தேன்னா எதுக்குன்னா உங்களுக்கு ஒரு இது காமிக்கிறதுக்கு தான். என்கிட்ட லன்ச் பாக்ஸ் இல்லை, ஏன்னா எங்கள் வீட்டில் குழந்தைங்க இல்லை. பட் பேக் இந்த மாதிரி இருக்கிறதுல நான் உங்களுக்கு இதை செஞ்சு காமிக்கிறேன். எப்பயுமே குழந்தைங்களுக்கு லன்ச்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி பேக்கிங் பண்ணிட்டு வர திக்கு கவரோ அல்லது நியூஸ் பேப்பரோ இப்படி அடியில் போட்டு பேக் பண்ணி தந்தீங்கன்னா லன்ச் பேக் வீணாகாது. நம்ம அதில் தான் சிந்தினாலும் அந்த பேப்பரை அப்படியே தூக்கி போட்டுடலாம். ஒன்று. அப்புறம் லன்ச் பேக்கில் வாட்டர் பாட்டில் எப்படி வச்சாலும் சாஞ்சு விழுகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க ரப்பர் பேண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணிங்கனாலும் ஓகே, அல்லது இந்த மாதிரி லன்ச் பேக்கோட ஓரத்தில் இப்படி வச்சுட்டு இந்த வாட்டர் பாட்டிலை அந்த ரப்பர் பேண்டுக்குள்ளார வச்சிட்டிங்கன்னா வாட்டர் பாட்டில் சாயவே சாயாது. இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் சாயவே சாயாது. இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட். அப்புறம் சின்ன பர்ஸ், இந்த மாதிரி சின்ன பர்ஸை அவங்களோட லன்ச் பேக்கில் எப்படி நம்ம பிக் ஷாப்பரில் நம்ம வெளியில் போகும்போது எடுத்துகிட்டு போக பின் பண்ணியிருப்போம், அது மாதிரி இப்படி பின் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பீங்க, சாக்லேட் ஏதோ கொடுப்பீங்க. அதோட பேப்பர், வேஸ்ட் பேப்பரை கண்ட இடத்துல போடாமல் இதில் போட்டு கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பழக்கத்தை அவங்களுக்கு பழக்கி கொடுங்க. கண்ட இடத்துல குப்பை போடாமல் நம்மளுடைய குப்பைகளை நம்ம தான் சேகரித்து டிஸ்போஸ் பண்ணுங்கிற ஒரு பழக்கத்தை அவங்களுக்கு கொடுங்க. அப்புறம் கேர்ள்ஸ் இருப்பாங்க, சின்ன பொண்ணுங்க, இப்போ தான் மெச்சூர் ஆன பொண்ணுங்க, அவங்களுக்கு பீரியட்ஸ் வர டைம் தெரியாது. ஸ்கூலில் போய் சம்டைம்ஸ் பீரியட்ஸ் வந்துட்டுனா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் நம்ம தான் அவங்களுக்கு சொல்லித்தரணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு பர்ஸை அவங்க ஸ்கூல் பேக்கில் இந்த மாதிரி பின் பண்ணி அதில் நாப்கினை வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க பீரியட்ஸ் வந்தாலும் சிரமம் இல்லாமல், சங்கடப்படாமல், அடுத்தவங்கள்ட்ட பாரோ பண்ணாமல் அவங்களோட திங்ஸை அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த டிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க அடுத்த டிப் போகலாம். நம்ம இந்த மாதிரி கண்டெய்னரில் குழம்பு, பொரியல், சில சமயம் கூட்டு இதெல்லாம் கொடுத்து அனுப்புவோம். அது இந்த மூடி டைட்டாக இல்லைன்னா ஓப்பன் ஆகி சிந்திடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் இருந்தால் அதை வச்சு பாருங்கள், டைட்டாகிக்கும், சிந்தவே சிந்தாது. நம்மளுக்கு பேக் பண்ணி வர அலுமினியம் ஃபாயில், இல்லை வீட்டில் அலுமினியம் ஃபாயில் ரோல் வாங்கி வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி
யூஸ் பண்ணும்போது லஞ்ச் பேக்கில் சிந்தி லஞ்ச் பேக் வீணாகாமல் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். நாம் இந்த மாதிரி பாட்டில்ஸ் வச்சுருப்போம். என்ன தான் இருந்தாலும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி யூஸ் ஆக சம்டைம்ஸ் இது வழியாக வண்டு இதெல்லாம் போகும். இதை ஈஸியாக நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னராக மாற்றிடலாம். ஜஸ்ட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஏர் கண்டெய்னராக மாறிடும். ஒரு சாதாரண கண்டெய்னரை கூட ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னராக மாற்றிடலாம். ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம வீட்டில் கத்தி ஷார்ப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஷார்ப்னர் இல்லை அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான பொருளை வச்சே நம்ம கத்தியை ஷார்ப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணி வர அலுமினியம் ஃபாயில் இருக்குது. இதையே நீங்கள் கத்தி ஷார்ப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஷார்ப்பாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக எவ்வளோ அழகாக வெட்டுது பாருங்கள். இந்த மாதிரி நைஃப் ஷார்ப்னர் தான் வீட்டில் அவசியம் இருக்கணும் இல்லை. இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபுட் பேக் பண்ணி வர அலுமினியம் ஃபாயிலை கூட நீங்கள் கத்தி ஷார்ப் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். நம்மளுடைய கத்திரிக்கோல், இதெல்லாம் ஷார்ப் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு எனக்கு எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.